நெப்போலியனோட பையன் கொண்டாடின தலப்பொங்கல். மனைவி அப்புறம் குடும்பத்தோட எப்படி இருக்காருன்னு பாருங்க. போன வருஷம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜப்பான்ல தன்னோட பையன் கல்யாணத்த கோலாகலமா பல தடைகளையும் தாண்டி, பல அவமானங்களையும் தாண்டி நடத்தி காட்டியிருந்தாரு நெப்போலியன். இந்த நிலையில புத்தாண்ட முன்னிட்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்பத்தோட நெப்போலியன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. போன நவம்பர் மாசம் நெப்போலியன் பையன் தனுஷுக்கும், அக்ஷயா அப்படிங்கிறவங்களுக்கும் ஜப்பான்ல கல்யாணம் நடந்துச்சு. நடிகர்கள் கார்த்தி, சரத்குமார், குஷ்பு, மீனா, ராதிகா மாதிரியான பல பேர் இந்த கல்யாணத்துக்கு நேர்ல போய் வாழ்த்துக்களையும் சொன்னாங்க. யூடியூபர் இர்ஃபான் ஜப்பான்ல நடந்த நெப்போலியன் பையன் கல்யாணத்துல கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட வீடியோக்களை எடுத்து சோஷியல் மீடியாவுல வெளியிட்டிருந்தாரு. தசை சிதைவு பிரச்சனையால பாதிக்கப்பட்ட தன்னோட மூத்த பையன் தனுஷுக்காக சென்னை வீட்டையே வித்துட்டு அமெரிக்காவுக்கு போய் குடியேறிட்டாரு நடிகர் நெப்போலியன். சினிமா, அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவுல பிசினஸ் பண்ணி தன்னோட பையன் தனுஷுக்காக பல தியாகங்களை செஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய அவரு எப்படியாவது தன்னோட பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்க நிறைய பேரு தனுஷுக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னும், தெரிஞ்சே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏன் சீரழிக்கிறீங்க அப்படின்னும் பேசினாங்க. ஆனா தனுஷ கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் தெரிவிச்சு அக்ஷயா அப்படிங்கிறவங்க வந்த நிலையில ஜப்பான்ல தன்னோட பையன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சு ஆனந்த கண்ணீர் சிந்தினாரு நெப்போலியன். கல்யாணம் முடிஞ்ச நிலையில ஏகப்பட்ட பேட்டிகளையும் நெப்போலியன் கொடுத்திருந்தாரு. போன ஜனவரி 1ஆம் தேதி தன்னோட மனைவி அப்புறம் மகன்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்த மருமகள் கூட எடுத்துக்கிட்ட குடும்ப புகைப்படத்தை வெளியிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. போன வருஷம் ஏகப்பட்ட பிரபலங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தல பொங்கல் கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில புதுசா கல்யாணம் நடந்து முடிஞ்ச நெப்போலியனோட பையன் தனுஷும் தன்னோட மனைவி கூட தல பொங்கல் கொண்டாடி இருக்காரு. குடும்பத்தோட எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு நெப்போலியன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு.